வணக்கம், நான் அட்வொகேட் ஜோனிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதாவது குழந்தைகள் வந்து இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிட்டு வருது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அதெல்லாம் பார்க்கலாமா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றதுல வந்து என்னென்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை 20, இல்லை சம்மன் என் வயசு கூட வச்சுக்கோங்க. இப்படி என் வயசுல இருக்கவங்கலாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணியோ, இல்லை வந்து ஒரு எனிதிங் எங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் செஞ்சுட்டு அதுலேருந்து வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுதோ, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க. சைல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒரு பெரியவங்க பண்ணுற வேலையை அவங்களும் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சைல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது டெஃபினேஷன் கேட்கும் போதே அவங்களுக்கு நெஞ்சு படபடன்னு இருந்ததுன்னா, எஸ் யூ ஆர் மை டைப் ஆஃப் பீப்புள். ஏன்னா எனக்கே அது கேட்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னா இப்போது ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவில் இல்லை ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை வச்சு நிறைய நிறைய தப்பான விஷயங்கள் சமுதாயத்தில் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால எனக்கு இப்போது அது இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா அதெல்லாம் வந்து வேறு கண்டென்ட், வேறு டாபிக், நம்ம இன்னொன்று அதை பார்ப்போம். பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முன்னாடிலாம் முன்னாடி இல்லை, இப்பயும் நிறைய செங்க சூழலில் வேலை செய்கிறது, இல்லை நம்ம வீட்டுக்கே வந்து வேலை செய்கிறது. குட்டி பசங்க அவங்க அம்மாவோட வந்து வேலை செய்வாங்க, இல்லை அவங்க அப்பாவோட போயிட்டு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவங்க யூடியூப்ல வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்றப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, சரி ஓகே, அவங்க ஒரு அன்சேஃப் சுச்சுவேஷனில் இல்லைல்ல, ஒரு வீடியோ பண்ணுறாங்க, அதனால் ஃபேமஸ் ஆகுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ராங். எல்லா ராங்கும் இதில் இருக்குன்னு தான் ஐ ஃபீல் லைக். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லெட்ஸ் டேக் த கன்சிடரேஷன். இப்போ ஒரு குழந்தை, ஒரு ரீசெண்டாக நான் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன். ஸோ அதில் என்னென்னா, ஒரு குழந்தை மேபி என்ன ஒரு வயசுகிட்ட இருந்தே அந்த குழந்தை வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு சொல்லிட்டு ரொம்ப இப்போ மேபி ஒரு 10 இயர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தது. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து கேமரா முன்னாடி இதுதான் பண்ணும், இது ப்ராடக்ட் நல்லா இருக்கும், அப்படி இப்படிலாம் சொல்கிறது வந்து பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி இதையும் யோசிங்க. ஒரு குழந்தைய ஒரு இடத்துல 10 செகண்ட் கூட ஒரு பேரண்டால் உட்கார வைக்க முடியாது. ஸோ அப்படி உட்கார வைக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க வந்து ஏதாவது ட்ரீட்ஸ் கொடுக்குறது, சம்திங் ஒரு பேரண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு குழந்தைய தன்னோட சைல்ட்ஹுட்ல அந்த பிள்ளை விளையாடாமல் அது கேமரா முன்னாடி உட்காந்துட்டு, ஹே காய்ஸ், திஸ் இஸ் த நியூ டாய் ஐ காட், ஸோ இது வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்குது, அதனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதும், தெருவில் உட்காந்து நிறைய பேர் வந்து இல்லை இந்த மாதிரி இதை பலூன் விற்கிறேன் அப்படின்றதும், மேபி அவங்க உட்காந்துருக்க இடம் வேணால் வேறையாக இருக்குமே தவிர அந்த இடத்துல அவங்க சைல்டுஹுட் அவங்கள்ட்டேருந்து பறிக்கப்படுது. இப்போது நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இவங்க வேலைக்கு போனால் தான் போக முடியும் அப்படின்றப்போ நிறைய இடத்துல சைல்டு லேபர் நடக்குது. இப்போது நிறைய நிறைய என்ன சொல்கிறது, சமுதாயத்தில் ஒரு லெவலில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைங்களை வந்து வீடியோவை போட்டுட்டு சரி நீ வீட்டிலேருந்தே வீடியோ பண்ண அப்படின்லாம் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த குழந்தை சைல்டுஹுட் அவங்கள்ட்டேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இந்த குழந்தையோட மணி எங்கே போகுது? இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்களுக்கு பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. சரி, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை விட்டுருங்க. சரி, அவங்களுக்கே அந்த பர்சன் அந்த குழந்தைக்கே டைரெக்டாக போகுதுன்னா அந்த குழந்தையால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எனக்கு அந்த 10 ரூபா செலவு பண்ணும் அப்படின்னு அவங்க ஆட்டோனமஸாக எப்படி டிசைட் பண்ண முடியும்? அவங்க கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவங்களோட மைண்டு மேபி இம்பேக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை தாண்டி இன்னொரு விஷயமும் கவனிச்சு பாருங்க. இப்போது நிறைய பேர் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டால் அது எங்கே போய் லேண்ட் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ நம்ம வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்றனால நம்மளுக்கு வி கேன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கேருந்து நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா வி கேன் கோ டு கோர்ட், போலீஸ் அண்ட் ஆல் தட். பட் அந்த குழந்தைக்கே தெரியாமல் அந்த குழந்தையோடது எங்கேயாவது லேண்ட் ஆச்சுன்னா அந்த குழந்தை ஒரு சில வருஷம் கழிச்சு அதுக்கு வந்து புரிதல் வரும்போது என்ன ஆகும்? இப்படிலாம் எனக்கு தெரியாமலே நடந்துச்சா அப்படின்றது இருக்கும். நான் சும்மா சொல்லலை. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கப்பலோட குழந்தையோட ஃபோட்டோவை போட்டிருந்துருக்காங்க ரேண்டமாக. அந்த குழந்தையோட ஃபோட்டோவை ரிவர்ஸ் பேக்
ரிவர்ஸ் இமேஜ் ஏதோ பண்ணுவாங்க, கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் ஏதோ பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்ததில்ல, அந்த குழந்தையோட ஃபோட்டோ போட்ட கொஞ்ச மணி நேரத்திலேயே கண்ட வெப்சைட்ஸில் மார்ஃப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மற்ற வெப், டார்க் வெப் சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நிறைய டைமில் வந்து பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல் இருக்கலாம், பட் டேக் இட் அஸ் அவேர்னஸ் வீடியோ. உங்களோட குழந்தையோட ஃபோட்டோவை நீங்கள் ஆன்லைனில் போடும்போது ரிமெம்பர் தேர் ஆர் ஆல்சோ ப்ரிடேட்டர்ஸ், தேர் ஆர் ஆல்சோ பீப்புள் ஹூ ஆர் வெயிட்டிங் டு see the images of children not in the right way but in a wrong way. பட் இப்போ ஒருத்தவங்க வளர்ந்துட்டாங்கன்னா we can control the narrative. we can say like you know what like இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோட்டோ போடுறேன் அப்படின்றப்போ என் வயசுக்கு நான் சொல்ல முடியும், கிளம்பு, நான் உன்னோட கமெண்ட்ஸ் கேட்டேனா அப்படின்னு என்னால் என்னோட ஃபோட்டோவோட நேரட்டிவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஒரு குழந்தையோடதோ இல்லை வேற யாரோடதுன்னு நினச்சிக்கோங்க, இன்னும் அவங்க ஒரு குட்டி ஹியூமன் பீயிங் தானே, அவங்களே டிசைட் பண்ணி ஃப்யூச்சரில் பண்ணட்டும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டேஞ்சர்ஸும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து ரிவ்யூ பண்ணுது அப்படின்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இனிஷியலாக வாங்கி தான் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்க ஓன் பாக்கெட்லேருந்து செலவு பண்ணி தான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை 2000 சப்ஸ்கிரைபர்ஸோ வர வரைக்கும் அவங்க ஓனாக தான் நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி செலவு பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டேருந்து வாங்குகிறோமோ இல்லை அமேசானில் ரெகுலராக நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோமோ, யாருக்காவது அதை நோட் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா ஈஸியாக அதை ஸ்டாப் பண்ணி பண்ண முடியும். இப்போ 100 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து இந்தந்த கடையிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க ஒன்று ஒன்றா அவங்களால கவனித்து அந்த குழந்தைங்க இருக்குது முக்கியமாக அவங்க கண்ணு முன்னாடியே வளர்கிறதுக்கான ஒரு அசம்பாவிதமான ஒரு நிலைமையில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் ரீசெண்டாக கூட பார்த்தேன். எப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சிலர்லாம் அவங்களோட குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அதெல்லாம் அவங்க இன்ஃப்ளூயன்சராக மட்டும் இல்லை, அவங்க நார்மல் பேரண்ட்டாக போட்டது கூட யாருன்னே தெரியாதவங்க ஃபேஸ்புக்கில் அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கணும்னு கிடையாது, எப்படியோ சர்ச் பண்ணி அவங்க ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கடைசியில் அந்த குழந்தைகிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அந்த குழந்தைய கடத்திட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ when it comes to children you should protect them. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி என்ன பண்ணுறாங்களோ இட்ஸ் ஆன் தேர் ஹேண்ட்ஸ். ஸோ that's it, my point of view. See you in the next video. Thank you.